அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட விசாகா பெண்கள் தங்கும் விடுதி அந்த கட்டிடத்தை இடிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட விசாகா பெண்கள் விடுதியை இடிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக மதுரை மாநகர் பெரியார் பேருந்து நிலையம் அருகில் கட்டாப்பாளையம் தெருப்பகுதியில் விசாகா பெண்கள் தங்க விடுதி என்ற சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணிபுரிந்து பொறுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் விடுதியில் இருந்து கரும்புகை வெளியேறுகிறது. இந்த நிலையில் அருகில் உள்ளவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துள்ளார்கள். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புகை வெளிவந்த இடத்திற்கு சென்று தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள்ள வந்தார்கள். நிலையில் விடுதியில் இருந்த குச்சியடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலமாக வெளியேறிய நச்சு புகையால் 5 பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரிமலா என்ற ஆசிரியரும் சரண்யா என்ற பெண் ஆகிய இருவரும் இந்த நிலையில் விடுதி வாரம் கிருஷ்ணா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் சனி ஆகிய 3 பேர் லீக்ஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். நிலையில் உயிரிழந்த இருவரையும் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனை மேலும் 3 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முதற்கட்டமாக சிலிண்டர் வெடிப்பு ஏற்பட்ட விபத்தில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்து தெரிகின்ற நிலையில் தொடர்பாக ஸ்ரீநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அதிகாலை 4 மணி என்பதால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது இது போன்ற விபத்து ஏற்பட்டுள்ளதால் பெண்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள். மேலும் அங்குள்ள விடுதியில் அடுத்தடுத்து போதிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவசர கால பாதை உள்ளிட்டவைகள் எதுவும் இல்லாமல் சிறைச்சாலை போன்று செயல்பட்டு வந்துள்ளது. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் உரிய எச்சரிக்கை நோட்டீஸ் விடுக்கப்பட்ட நிலையிலும் அதனை அலட்சியமாக கருதியதால் இது போன்ற விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக பதிவு செய்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த விடுதியில் 40 பேர் தங்கியிருந்த நிலையில் விபத்தில் ஏற்பட்ட போது 20க்கும் மேற்பட்டோர் தங்கியிருந்தது குறிப்பிடப்பட்டது. மேலும் தீ விபத்து நடைபெற்ற கட்டிடத்தை இடிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. மேலும் கட்டிட உரிமையாளருக்கு மீண்டும் ஒரு நோட்டீஸ் வழங்க உள்ளதாகவும் அதன் பின்னர் 1 வாரத்திற்குள் கட்டிடத்தை அகற்ற உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. சரிதான்.